ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொல்லிட்டு 2 பேர் கை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சக்தி வந்து சிரிச்சு சந்தோஷமாக இருக்காரு. ஒரே காரணத்துக்காக நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன், அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு நீ எங்க விடக்கூடாதுமா, தவிக்க விடக்கூடாதுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாப்புல. சரின்னு சொல்லிட்டு நீ ஆறுதல் படுப்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்ப்பா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. வைஃபுக்காக விட்டு கொடுக்குற போர்ஷன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுவும் தன்னோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்துட்டு பொண்டாட்டியை வச்சுட்டு பெருசாக நினைக்கிறவங்கலாம் பெரிய அப்பா அதிர்ஷ்டசாலி தான் அந்த பொண்ணு, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்து படுத்து தூங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீனால காமிக்கிறாங்க. மீனால் முரட்டு ரோஷத்தோட இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம யார் சேரன் கால் பண்ணுறாரு, நம்ம மீனாளுக்கு கால் பண்ணால் கட் பண்ணி விட்றாங்க. வேதாளம் பழைய மாதிரி முருங்கை மரத்துக்கு ஏறிச்சாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சேரன் வந்து கம்பி மாத்தாப்புலாம் பேசுகிறாரு. எப்பப்பா சேரனுக்கு லவ் வந்துச்சு, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, சேரன் மனசுல ஒரு லவ் வந்துச்சு, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது புரியாமல் இந்த பொண்ணு மறுபடியும் வேதாளம் பழைய மாதிரி ஏறிடுச்சுங்க. அச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஊசி பட்டாசு வந்து நல்லா ஏற்றி விட்டுருச்சுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே அவங்க அன்னிக்கிட்ட டவுட் கேட்குறாரு, நம்ம வேலைன்னு. ஆமாம், அவங்களுக்கும் பாய்ஸ் ஃப்ரெண்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பற்றி பேசினாங்க. ஆனால் இவங்க வேறு மாதிரி நினச்சிட்டாங்க, நம்ம வேலைன்னு. கடைசியில் பாய் ஃப்ரெண்ட் நீ மட்டும் தான் சொன்னேன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் மூச்சு விட்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க வந்துட்டு சக்திகிட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும்னு அவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு சரி சேரன் வந்து கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்தை கிளம்பி வராங்க. ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மீனால் வந்துட்டு ஊசி பட்டாசு ஏற்றி விட்ட மாதிரி இங்கேயே இருக்க போகுதா இல்லை கிளம்பி போகுதான்னு ஒன்றும் புரியலைங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.